நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். அதில் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்போம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஆண்டவர் எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் அங்க இந்த பெத்தானியாங்கிற கிராமம் ஏறத்தாழ 2 மைல் தூரம் இருக்குது. அந்த எருசலேமுக்கும் இந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கும் ஏறத்தாழ 2 மைல் தூரம். அவர் எப்பெல்லாம் எருசலேமுக்கு ஆண்டவர் போகிறாங்களோ அப்பெல்லாம் இந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போவாங்க. அது 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த பெத்தானியா ஊருங்கிறது எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் ஏறத்தாழ 2 மைல் தூரம் தான் சொல்லி வாசிக்கிறோம். அந்த 2 மைல் தூரமாக இருக்கும்போது ஆண்டவர் எப்பெல்லாம் எருசலேம் போகிறாங்களோ அப்பெல்லாம் இந்த மார்த்தாளுடைய வீட்டுக்கும் மரியாளுடைய வீட்டுக்கும் போவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவள் ஆண்டவரால் ரட்சிக்கப்படுகிறா, அவள் மனம் திரும்புகிறா. ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய மகளாய் ஆண்டவருடைய பிள்ளையாய் அவள் மாறிட்டா. அவங்களுடைய சகோதரன் லாசருவும் அவன் ஆண்டவரை நம்புகிறான், ஆண்டவரை நேசிக்கிறான், ஆண்டவரும் அவனை சிநேகிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டம் தான் அது அந்த நாட்கள். அப்படி இருக்கும்போது இந்த லாசர் வியாதியுடையவனாய் இருக்கிறான். மிகுந்த சீரியஸாய் வியாதியுடையவனாய் அவன் காணப்படுகிறான். அவனுடைய சகோதரிமார்கள் செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சிநேகிக்கிறவன், 3 தான் சொன்னேன், நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான், கொஞ்சம் வாங்க, அவனுக்காக கொஞ்சம் உதவி செய்யுங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்குறாங்க. ஆண்டவர் கேட்டு என்ன நடக்குனாக்கா, அங்கே ஏறத்தாழ 2 நாள் அங்கே தாமதமாக இருக்கிறாங்க. வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்தில், பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார் வாசிக்கிறோம். ஒரு சில சமயங்களில் நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்கணும், இந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறணும், ஆண்டவரே கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் அது ஆண்டவருடைய காதுக்கு போனது, ஆண்டவர் தான் சில காரியங்களை தாமதப்படுத்துகிறாங்க. ஆனால் நாம் என்ன நினச்சோன்னா, அந்த செய்தி ஆண்டவர்கிட்ட போச்சா போகலையா அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வருது. சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட போச்சா போகலையா இந்த செய்தி, ஆண்டவர் கேட்டாங்களா கேட்கலையா அன்னு நம்ம எண்ணுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய மாம்சம் சொல்லும், அவரை சந்தேகப்பட வைக்கும். சில நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கோன்னு சொன்னாக்கா, குற்ற உணர்வு அடைவோம், சோர்வடைவோம், அல்லது அவர் மேலே சந்தேகப்படுவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் சில காரியங்கள் நம்ம வேண்டிக் கொள்ளும்போது. ஆனால் அதில் ஆண்டவருடைய நாமம் மையப்பட போது, ஆண்டவருடைய வழியில் ஆண்டவருடைய அந்த நம்முடைய வழி வேற, ஆண்டவருடைய வழி வேற. ஏசாயாவில் தான் வாசிக்கிறோம், நம்முடைய வழி வேற, ஆண்டவருடைய வழிங்கிறது வேற. நான் நினச்சிட்ருக்கோம் என்னுடைய வழியில் ஆண்டவர் சுகமாக்கணும் நாம் விரும்புகிறோம். ஆனால் அவர் வேறு விதமான ஒரு வழியை வச்சுருக்கிறாங்க. அவருடைய வழி நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டவே எட்டாது. அவருடைய வழி ஆச்சரியமானது, அவருடைய வழிகளும் அனந்த ஞானமானது.
ஆனால் நாம் என்னுடைய வழியில் என்னுடைய பிளானில் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், வேண்டிக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தேவனுடைய நாமம் மகிமை விளங்கணுங்கிறது தான் அந்த வியாதியில் அவர் வைத்திருந்த நோக்கம், திட்டம். அதுதான். அப்போது குமாரனும் மையப்படுவாங்க, பிதாவும் மையப்படணும். அந்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய நாமமும் மையப்படணும், இன்னொன்று குமாரனும் அதில் என்ன பண்ணணும், மையப்படணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவனுடைய நாமம் மையப்படணும், குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய நாமமும் அதில் மையப்படணும். அதுதான் வியாதியோ மரணமோ எத்தனையோ நஷ்டங்களோ எது இருந்தாலும் அதுதான் லக்கு. நம்முடைய வாழ்க்கையில் வியாதி சுகமாகுதோ சுகமாகலையோ எது நடந்தாலும் தேவனுடைய நாமம் மையப்படணும், இதுதான் முக்கியம். குமாரனுடைய இருதயத்தில் எப்பொழுதுமே பிதாவை மையப்படுத்தணும், அதான் அவருடைய இருதயத்திலுடைய வாஞ்ச விருப்பம் எல்லாம். நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ் நாட்கள்லாம் எப்பொழுதும் பிதாவே நம்முடைய நாமம் மையப்படும். அடிக்கடி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இந்த பூமியில் வாழ்ந்தார்கள், பிதாவே நான் நம்முடைய நாமத்தை மையப்படுத்தும், பிதாவே இதுவரைக்கும் நம்ம நாமத்தை மையப்படுத்தினேன். அதுதான் அவருடைய இயக்கமும் தாகமாக இருந்தது. பிதாவுடைய இயக்கமும் என்ன ஆகுதுன்னா குமாரனை மையப்படுத்தணும், அதுதான் பிதாவுடைய நோக்கமாக இருந்தது. ஆகையினால் இந்த லாசருடைய மரணம், லாசருடைய வியாதியில் குமாரன் மையப்படணும், பிதாவும் மையப்படணும், இதுதான் ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்க்குறோம், ஏறத்தாழ 2 நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் என்னாச்சுன்னு சொன்னாக்கா, மறுபடி என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அவன் மறிச்சிட்டார். இப்போது வியாதியாக இருந்தார், வியாதியாக இருக்கும்போதும் ஆண்டவர் என்ன போகலை. இப்போ மறிச்சிட்டாங்கிற செய்தியை இப்போ அந்த சகோதரிமார்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி அனுப்புகிறாங்க. நான் வாசிக்கிறோம், அவர் மறிச்சிட்டான், துக்கத்துக்கு வாங்கங்கிற செய்தியை அவங்கள்ட்ட போய் சொல்லி அனுப்புகிறாங்க. இயேசு அந்த வார்த்தையை கேட்குறார். அதாவது என்னென்ன சொன்னாக்கா, 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். என்ன வாசிங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். 2 நாள் தங்கியாச்சு. இப்போ மறுபடியும் அவன் மறிச்சிட்டான், இப்போ அவன் இறந்துட்டான்ங்கிற செய்தியும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் தன்னுடைய சீஷரை பார்த்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, எப்பா நம்முடைய சகோதரன் சிநேகிக்கிறவன் லாசரு இப்போது நித்திரை அடைஞ்சிட்டான்ப்பா, அவனை எழுப்பணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நித்திரை அடைஞ்சாங்கிற வார்த்தையை தூங்கிட்டு இருக்கிறான், தூங்குறவனே நேரத்துக்கு நம்ம போய் எழுப்பணும், தூங்குறவன் முடிப்பு வந்தால் எந்திரிக்க போகிறான், ஏன் நம்ம போய் எழுப்பணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் அவரே அப்புறம் மறைமுகமாக இல்லாமல் வெளிப்படையாக சொல்கிறாங்க, அவன் மறிச்சிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், மறிச்சிட்டான். 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்புறம் இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் பேசுகிறார். லாசர் இப்போ மறிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. லாசர் மறிச்சிட்டான், நம்ம அங்கே நம்ம போவோம் வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்கிட்ட கூப்பிட்றாங்க. ஆனால் அங்கே ஒரு சீஷர் அவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை நடந்துச்சுன்னா, அந்த நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, அடுத்த அந்த அதே பக்கத்தில் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். போதும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, இயேசுவை கல்லால் அடிக்கிறதுக்கு கல்லை எடுத்துக்கொண்டாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க அந்த இடத்த விட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அதே ஊருக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, இப்போ தானே உங்களை கொல்றதுக்கு தேடினாங்க, கல் எறிஞ்சு உங்களை கொல்றதுக்கு தேடினாங்க, நீங்கள் மறுபடியும் அந்த ஊருக்கு போகணுமா, கொன்றுவாங்களே அந்த ஊருக்கு போகணுமா, வேண்டாம் ஆன்னு சீஷர்கள் சொல்கிறாங்க.
அவரை தடுக்கிறதுக்கு யாரும் முடியாது. அவரை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் அவர் போகணுன்னா போவார், அவர் போகலன்னா போகாமல் நிற்பார், அவ்வளோதான். காற்றை போய் கிழக்கு அடிக்காதுன்னு சொல்லி தடை பண்ண முடியாது. அதே போல் இயேசுவே போகணுன்னா போவார், அவ்வளோதான். அப்படி தான் இயேசு இருந்தாங்க. இப்போ இயேசு புறப்படுறாரு. புறப்பட்டு அந்த சீஷர்கள் சொல்கிறாரு, தோமா சொல்கிறார், சரி சரி வாங்க, அவரோட கூட நம்மளும் செத்து போவோம், அவரையும் கொல்ல போகிறான் நம்மளையும் கொல்ல போகிறான், போவோம் வா. இது இது எதிலேருந்து வருதுன்னா அவிசுவாசமுள்ள இருதயத்திலேருந்து வருகிற வார்த்தை. நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் அவிசுவாசத்துக்கு விரோதமாக எப்பொழுதுமே நம்ம போராடணும். இந்த உலகத்தை ஒட்டுமொத்த உச்சந்தல் தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் அவிசுவாசம் நிரம்பி இருக்கு நம்முடைய இருதயத்தில். தேவனுடைய நோக்கம் வேற, ஆனால் என்னுடைய நோக்கம் வேற. இங்கே செத்து போவோம் வாங்க போவோம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பிசாசுடைய சத்தம், பிசாசு சொல்லுகிற வார்த்தை. அந்த 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாமும் அவரோடு கூட மரிக்கும்படிக்கு போவோம் வாங்க சொல்லி 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தோமா சொல்கிறார். இப்போ இயேசு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வாசிங்க 17ஆவது வசனம் வாசிங்க. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். ஏற்கனவே வியாதியா இருக்கும்போது அங்கே 2 நாள் இருந்தா, அந்த 2 நாளுக்குள்ள அவன் மரிச்சிட்டான். இப்போ மரிச்சு போன உடனே இப்போ அந்த ஊருக்கு வரப்போறாரு. இப்போ வந்த உடனே இப்போ 4 நாளாயிட்டு, ஏறத்தாழ 6 நாள் 7 நாள் அவர் வரல, 7 நாள் வரல. இப்போ அவன் மரிச்சிட்டான். அப்படி வர்றாருங்கிற செய்தி அந்த அவங்களுடைய சகோதரிகளுக்கு மார்த்தாளுக்கு கேள்விப்படுறாங்க. மார்த்தாள் ஓடி வர்றா, வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுவுறா. ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே ன்னு அவள் சொல்கிறா. அப்போ ஓடி போய் மரியாள்கிட்டையும் செய்தியை சொல்கிறா, ஆண்டவர் வந்திருக்கிறாங்கன்னு. அவளும் ஓடியாந்து அவளும் அதே வார்த்தையை சொல்கிறா, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானேங்கிற அவங்கள சொல்கிறாங்க. இப்படி காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, சரி. அவளோடு கூட அவர் துக்கப்படுகிறார், அவளோடு கூட அழுகிறார். அவரோடு கூட இருக்கிற அந்த உணர்வு எப்படின்னா, அழுகிறவர்களோடு கூட அழுங்கள், சந்தோஷப்படுகளோடு சந்தோஷப்படுங்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுது. அவர்களோட உணர்வுகளோடு கூட இயேசுவும் சேர்ந்து அங்கே கண்ணீரிட்டார், அழுதார் என்று நான் வாசிக்கிறோம் அந்த அதிகாரங்களில். அந்த மனுஷனுடைய துக்கத்தில் அவரும் அந்த துக்கத்தை பங்கெடுத்துக்கிறார். இதுதான் இயேசுவில் காணப்படுகிற ஒரு சுபாவம். இயேசுவில் காணப்படுகிற ஒரு வெளியேறப்பட்ட சுபாவம் என்னென்னா, அந்த துக்கத்தில் அவர் பங்கெடுத்துக்கிறார். அப்படி நம்ம அடுத்த பக்கத்தில் நம்ம திருப்புவோம், வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கிறோம் 34வது வசனம் வாசிங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். போதும். இயேசு சர்வவல்லமையுடைய தேவன் தான். ஆனால் அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனா இருந்தது நிமித்தம் மனுஷர்களாகிய நம்முடைய துக்கம், நம்முடைய வேதனை, நம்முடைய பாடுகள் எல்லாமே அவருக்கும் தெரியும். வாசிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார்ன்ற ஒரே வார்த்தையில் முடிகிற ஒரே வசனம் அதுதான் 35வது வசனம். ஏன்னா மரணம் பிசாசுடைய வல்லமையுடைய ஒரு ஆயுதம். மரணம் எப்பொழுது ஜெயிக்கப்பட்டதுன்னா, இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு பிற்பாடு மரணம் ஜெயிக்கப்பட்டது. அது வரைக்கும் மரணத்தினுடைய சாவி யார்கிட்ட இருந்ததுன்னா, பிசாசுகிட்ட இருந்தது. இப்போ இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கி 3 நாள் உயிரோடு எழுந்ததுக்கு பிற்பாடு பிசாசுடைய கையிலிருந்த அந்த ஆயுதம், பிசாசுடைய கையிலிருந்த அந்த சாவியை இப்போ இயேசு வாங்கிட்டாங்க. இன்னும் மரணத்தை ஜெயிக்கப்படலை. இப்போ பிசாசு
பிசாசு வந்து மரணத்துக்கு அதிபதியாக பிசாசு இருக்கிறான். ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுப்பப்படும் போது அந்த பாதாளத்துக்கும் மரணத்துக்குரிய சாவியை இயேசு வாங்கிட்டாங்க. சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுக்கு உண்டாகிவிட்டது. இப்போது ஆண்டவர் அவரும் அந்த துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறார். சகோதரிமார்கள் சோறுமாரத்தில் நம்ம அநேக சமயங்களில் நம்ம என்ன செஞ்சோம்னாக்கா நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோம். இல்லை இயேசுவும் நம்மளோட கூட ஒன்றாக இருந்தார். இயேசுவும் நம்மளோடு கூட நம்மளுடைய குடும்பத்தில் நம்முடைய துக்கம், வேதனை, சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் நம்மோடு கூடவே அவரும் ஒருவராக இருக்கிறார். அப்பொழுது அவங்க கூட இருந்த யூதர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா 9ஆம் அதிகாரத்தில் அங்கே பிறவி குருடனாக இருந்த ஒருத்தனை அவர் சுகமாக்குறார், சௌக்கியமாக்குறார். இதே 9ஆம் அதிகாரத்தில் கொடுத்து வாசிக்கிறோம். அந்த அவங்க சொல்கிறாங்க 37ஆம் வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அங்க ஜனங்கள் அங்க எவ்வளவு பேர் அற்புதம் செஞ்சாங்க, அதிசயம்லாம் செஞ்சாங்க. இவருடைய குருடனுடைய கண்களெல்லாம் திறந்தாங்களே, எவ்வளோ வல்லமுடையவர் இவர். இப்படி பிறவி குருடனாக இருந்த அவனையே சுகமாக்குன ஆண்டவர் ஏன் இந்த லாசரவை சாகாமல் இருக்க பண்ணக்கூடாதா? இதுதான் மனுஷனுடைய கேள்வி. ஏன் ஆண்டவரே இந்த விபத்து? ஏன் ஆண்டவரே இந்த அநியாயமான கோர வியாதி? ஏன் ஆண்டவரே? நம்ம கேட்குற கேள்வி அது. தேவன் அவர் அனந்த ஞானம் உடையவர். கடந்த நாட்களில் கொரோனா, கடந்த நாளில் விபத்து, எத்தனையோ விபரீதங்கள், நம்முடைய நெருக்கமானவர்கள், நம் பிரியமானவர்கள் எத்தனையோ பேர் நம்மளை விட்டு கடந்து ஆண்டவர்கிட்ட போயிருக்கிறாங்க. அருமையான சில பிள்ளைகளை நான் பார்க்கும்போது, தகப்பனை இழந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய இருதயத்தில் அந்த வேதனை இருக்கும். இவனுடைய தகப்பன் மட்டும் இப்போ இருந்தான்னா இந்த பிள்ளைய எப்படி அவன் நடத்துவான் அதை யோசித்து பார்ப்பேன். இவளுடைய தாய் இருந்தா இந்த பிள்ளைய எப்படி நடத்துவாங்கிறத நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன், யோசித்து பார்ப்பேன். நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நானும் யோசித்து பார்ப்பேன். இதே மாதிரி இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் அநேக சமயங்களில் நம்ம எதிர்பார்க்காத விபத்து, எதிர்பார்க்காத அந்த வியாதி, கொடூரமான சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். நம்முடைய சபையில் அப்படியாப்பட்ட நிகழ்வு நடந்திருக்குது, நிறைய நடந்திருக்கு. கணவனை இழந்த சகோதரிமார்கள், மனைவியை இழந்த புருஷன்மார்கள், தன்னுடைய தாயை இழந்த, தகப்பனை இழந்த பிள்ளைகள், இப்படி நிறைய பேர் நம்முடைய கிறிஸ்தவ ஐக்கிய சபைகளில் நிறைய பேர் உண்டு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இறுதியும் கல்லாலாம் இருக்க முடியாது. எல்லாம் தேவன் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறாரெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. இந்த லாசரை மாதிரி சில நேரத்தில் ஒரு துக்கம், வேதனை என்னுடைய இருதயத்தில் இருக்க தான் செய்யும், இருந்துதான் ஆகணும். ஏன்னா நான் கல் இல்லை, நான் மனுஷனாக இருக்க அப்படின்னாலே நம்முடைய இருதயத்தில் அந்த துக்கமும் வேதனையும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு மேலே தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதான் நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்னென்னா, தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அண்ட சராசரங்களையும் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால அந்த ஜனங்க சொல்கிறாங்க, குருடனுடைய கண்ணை திறந்தாரே, ஏன் இவனை சாக பண்ணாரு கேட்குறாங்க. அதுக்கு வாசிக்கிறக்கா 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கணும். அதே பக்கத்தில் அடுத்த பக்கத்தை திருப்பினீங்கன்னா பின்பக்கத்தில் 9:32 9 பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. உலகம் உண்டானது முதற்கொண்டு பிறவி குருடன் ஒருத்தன் கண் திறக்கப்பட்டு சுகமானான்ங்கிறது சரித்திரத்திலே இல்லாத ஒரு நிகழ்வு. அப்படி சுகமானான். இது 9ஆம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்வு. இதை இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, இந்த யூதர்கள் சொல்கிறாங்க, பிறவி குருடனே சுகமாக்குனவர் ஏன் இவனை சாக கொடுத்து பண்ணாரு? இன்னும் காரியத்துடைய முடிவை பார்க்கல. இன்னும் பார்க்கல. நம்ம அநேக சமயங்கள் என்ன பண்ணுறோன்னா, காரியத்துடைய முடிவை இன்னும் பார்க்காம நம்ம நியாயந்திருக்கிறோம். காரியத்துடைய முடிவு இன்னும் தெரியல நமக்கு. சில நேரத்தில் விளையாடுவாங்க, சில விளையாட்டுகள்லாம், கால்பந்து, கபடி,
இன்னும் எத்தனையோ விளையாட்டுலாம் நடக்கும். இவன் 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 தோத்தது மாதிரி தோணும். கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தோத்தவன் ஜெயிச்சிருவான். அப்படிதான் காரியம் நடக்கும். சிலுவையிலையும் கூட இயேசுவானவர் தோத்து போனது போல ஒரு காட்சி நிகழ்ச்சியும் உலகம் இன்றைக்கும் அப்படிதான் சித்தரிக்கிறது. ஆனால் இயேசுவானவரோ சிலுவையில் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிசாசை ஜெயித்து ஜெயம் பெற்றவராக இருந்தாரே, அது அதிசயமான நிகழ்வு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் தோல்வியுற்றது போல காணப்படலாம், ஆனால் அது அப்படியே இல்லை. மரித்த அந்த மணியானது, கோதுமை மணியானது, நெல்லானது, நாற்றாங்கல்ல போடப்பட்ட நெல், அது சேத்துல போனது மாதிரி தெரியும். ஆனால் 3ஆம் நாள் 4ஆம் நாள் பார்த்தா தான் அது என்ன செய்யணாக்கா முளை எழும்பி பச்சை போர்வை போத்துனது போல அந்த நாற்றாங்கல்ல பச்சை பச்சைன்னு இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். மரணம் இல்லாமல் ஜீவன் ஒருபோதும் இருப்பதே இல்லை. ஆகையினால மரணம் வரும்போது அதோட முடிந்ததும் இல்லை. ஆனால் அந்த ஜனங்களை தான் சொல்கிறாங்க, லாசரு மரிச்சிட்டானா அதோட முடிஞ்சிச்சா? இல்லை இல்லை. தேவன் அதிசயங்கள் என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அதை தான் நான் நம்பணும். பிரச்சனை காரியம் கண்ணாக்குனான்னு ஆகிட்டே இருக்கு. பிரச்சனை, வியாதியாக இருக்கான், இப்போ மரிச்சிட்டான், கல்லறையில் கொண்டு வச்சாச்சு, 4 நாள் ஆகிட்டு. எங்கே வச்சிங்க? கல்லறைக்கு வாங்க போகணும், ஆண்டவர் கூப்பிட்றாங்க. கல்லறைக்கிட்டக்கு போகிறாங்க. போனோடனே சகோதரி சொல்லுவாங்க, வாசிக்கிறோம் 39ஆம் வசனம் வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மாத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாளாயிற்றே என்றாள். ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. நீ ஒருவேளை நேத்தி வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பிரேயத்தை பார்த்தீங்கன்னா ஒருவேளை கொஞ்சம் வாடகை இல்லாமலாச்சும் இருக்கும். 4 நாள் ஆயிட்டேன். 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே. கல்லறையை திறந்தா என்ன ஆகும் ஆண்டவரே? 4 நாள் ஆச்சு. இப்போ அது என்ன ஆகும்? நாரும் ஆண்டவரே. ஆண்டவர், ஓ அப்படியே சொல்கிறீங்க? ஓ 4 நாள் ஆயிடுச்சா? நான் மறந்துட்டேன். ஆமாம், 4 நாள் ஆயிடுச்சு, நாரும். சரி திறக்க வேண்டாம், இருக்கட்டும், வாங்க போவோம். ஆண்டவர் சொன்னாரா? அப்படி சொன்னாரா? நாம் அப்படி தான் சொல்லுவோம். அவருக்கு தெரியாதா? நாரும்னு தெரியாதா? 4 நாள் ஆயிட்டுங்கிறது தெரியாதா? என் பிரச்சனை இன்னும் மோசமாகிட்டே இருக்கு. நான் முந்தி சொன்னது போல ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறோம். மோசே போய் அந்த பார்வோன்ட்ட சொல்கிறான், விட்டுரு ஜனங்களை. விட மாட்டேன்றான். மறுபடியும் சொல்கிறான், விட மாட்டேன். பிரச்சனை என்ன ஆகிட்டு இருக்குது? பெருசாக போயிட்டே இருக்குது பிரச்சனை. ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அதிசயங்களை செஞ்சு விடுவிச்சாங்க. அதே போல் அந்த தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபத்நேகா வணங்காத நிமித்தம் 7 மடங்கு. சாதாரணமாக 1 மடங்கு தான், இப்போ 7 மடங்கு. தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். 7 மடங்கா? 7 மடங்கோ 70 மடங்கோ ஆகட்டும். ஆனால் காரியம் முடியல. தேவன் அதிசயத்தை விளங்க பண்ணி அக்னிக்குள்ளே உலாவ வைத்தாரே, அவரும் அவளோடு கூட உலாவினாரே, அதிசயம் நடந்ததே. அதே தேவன் தான் இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய பிரச்சனை நாறிக்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனை நாற்றம் எடுக்க முடியும் ஆண்டவர் பண்ணுவார். ஏன் தெரியுமா? அவ்வளோ பெருமைக்காரர். நம்முடைய மாம்சம் அவ்வளோ சுயநலம் நிறைந்து பெருமைக்காரர். நாரி நரங்குழிஞ்சு போகும்படி ஆண்டவர் பண்ணுவார். யோப்புடைய வாழ்க்கையில் நடந்தது போல நாரி நரங்குழிஞ்சு கிட்டக்கையே யாரும் வர முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனை பண்ணுவார். ஏன் பண்ணுவார் தெரியுமா? அவர் மையப்படுவதற்காக, இதா மையப்படுவதற்காக, குமாரன் மையப்படுவதற்காக ஆண்டவர் பண்ணுவார். அவர் சர்வ வல்லமுடைய தேவன், அவர் மகிமையின் கர்த்தர். அவர் சொல்ற 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே, எனக்கு தெரியும். மகனே, மகளே, பிரச்சனை என்னான்னு எனக்கு தெரியும்.
உன் பிரச்சனை நாறிக்கிட்டு இருக்கு, உன் சூழ்நிலையை இப்போ சரியாக்க முடியல, கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. இப்போ அது கட்டுக்கடங்காமல் நாற்றம் எடுத்துருச்சு பிரச்சனை, தெரியும். ஆண்டவர் இங்கே தான் சொல்லுகிறார் ஒரு அருமையான நல்ல வார்த்தையை நம்ம எப்பொழுதும் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை. வாசிங்க 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவளை நோக்கின்ற வார்த்தையை நம்ம ஒவ்வொருத்தருடைய பெயரையும் அங்கே வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொருடைய பெயரும் அங்கே வச்சுக்கணும். இயேசு அவளை நோக்கி, என்னை நோக்கி, மகனே உன் பிரச்சனை நாறிக்கிட்டு இருக்கா, காரியம் கண்ணாப்புண்ணான்னு ஆகிட்டு இருக்கா, எல்லாரும் நாசில இந்த நாத்தம் ஏறிக்கிட்டு இருக்கா, கவலைப்படாது. நான் உயிரோடு இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். நீ மகிமையை காண்ப, மகத்துவத்தை காண்ப. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அருமையானவளே, நம்முடைய மூக்குக்கு வேணா நாத்தம் தெரியலாம், ஆனால் தேவன் அப்படி பார்க்குறவர்ல பிரச்சனை. அவர் பிரச்சனையை அவர் மெருகூட்டி, அழகூட்டி, உயிர் ஊட்டி, அதை மையப்படுத்தி, கனப்படுத்தி, நீதிமான் ஆக்கி, உயிர் ஊட்டத்தை உண்டு பண்ணி, ஜீவனை உண்டு பண்ணவர் தான் நம்முடைய தேவனுடைய அனந்த ஞானமும் ஒரு ஆச்சரியமான வழியும். அது இங்கே வைக்கிறோம். அப்பொழுது 41வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆண்டவர் கல்லை எடுத்து போட சொல்லிட்டாரு. கல்லை எடுத்து போட்டாச்சு. கல்லை எடுத்து போட்டால் நாத்தம் வரும்னு சொல்லி ஜனங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கல்லெல்லாம் எடுத்தாச்சு, ஆனால் இன்னும் ஆண்டவர் ஜெபம் பண்ணலை, இன்னும் ஜெபிக்கல ஆண்டவர். கல்லை எடுத்து போட்டாச்சு, அங்கே ப்ரே தான் அங்கே அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் ஜெபிக்கிறாங்க. 41ஆம் வசனம் அடிப்பகுதியும் 42ஆம் வசனமும் இயேசு ஜெபம் பண்ணுறாங்க. சொல்லிட்டு 43ஆம் வசனம், லாசருவே வா வெளியே. அவர் கூப்பிடுற சத்தம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுறாரு, பிதாட்ட வேண்டிக்கிட்டாரு. வேண்டின உடனே லாசருவே வெளியே வா, வெளியே வா. அவர் வெளியே வா என்று சொல்லும்போது யார் வராமல் இருக்க முடியும்? அருமையான அதனுடைய பிள்ளைகளே, எந்த கட்டிலேயோ எந்த பாவத்திலேயோ இதிலே கட்டப்பட்டிருந்தாலும், மஷில் கட்டி வைத்திருந்தாலும், ஆண்டவரை இயேசு வா என்று கூப்பிடும்போது வந்தாக தான் வேண்டும். அவர் சொல்லாகும் கட்டளையிட்டா நிற்கும். அவர் சொல்லாகும் கட்டளையிட்டா நிற்கும். அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு அண்ட சராசரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னைக்கும் இன்னைக்கும் அவருடைய வார்த்தை வல்லமையுடையது. அவருடைய வார்த்தை வா வா என்ற வார்த்தை வேதத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் ஆசையாக படிப்பேன். மோசையை பார்த்து வா வா என்று சொல்லுவார். அவர் நான் வா உன்னை சொல்லி கூப்பிடுவார். ஒவ்வொரு இடங்கள்லையும் வெளிப்படுத்திய விஷயத்தில் வா என்று சொல்லி கூப்பிடுவார். பேதுருவை பார்த்து நான் சமுத்திரத்தில் இறங்கி நடந்து வரட்டுமா, வா வா. யாரெல்லாம் வர விருப்பம் முடியல வா வா வா. வா என்ற வார்த்தையெல்லாம் என்னை எப்பொழுதும் சவாலிட பண்ணியிருக்கிறது. நான் அதை மிகவும் சந்தோஷத்தோடு நான் வாசிக்கிறது உண்டு வழக்கம். இங்கேயும் நீ வா என்று அவர் ஒருத்தர் சத்தமிட்டார். அவர் மரித்தவன் வெளியே வருகிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அவன் கட்டப்பட்டவனாய் வருகிறான். இப்பொழுது கையும் காலும் கட்டி கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். வெளியே வந்தவுடனே இவருடைய கட்ட அவிழ்த்து விடுங்கள்னு சொல்லி 44ஆம் வசனத்தில் அடிவசிப்பாங்க. இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள். அவர் உயிரோடு எழுப்பி விட்டார், ஆனால் மனுஷன் இன்னும் கட்டப்பட்டே இருக்கிறான். இதுதான் துக்கம் வருத்தத்துக்குரிய காரியம். ஆண்டவர் ரசித்தாங்க, உயிரோடு எழுப்பிட்டாங்க. அவனுடைய பாரம்பரியம் மதச்சடங்கு, இந்த உலகத்துடைய வழிபாடு, இதெல்லாம் அவனை கட்டி வச்சிருக்கு.
அநேக கிறிஸ்தவர் அன்னைக்கு லாசரை கட்டினது போல் இன்னைக்கு அநேகர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. உயிர் கொஞ்சம் இருக்கான அவனை கட்டி வச்சிருக்கு. சொந்தம் பந்தம் ஈனம் மாமன் மச்சான் மரியாதை சொந்த பந்தம் ஒரு அவனை கட்டி வச்சிருக்கு. இயேசு என் பாவத்துக்காக மாத்திரம் மரித்தவர்ல, என் பாரம்பரியத்துக்காகவும் என்னை விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கும் மரித்து அவர் உயிரை எழுந்தவர். இன்னும் நாள் பார்க்குறவங்க, நட்சத்திரம் பார்க்குறவங்க, கிழமை பார்க்குறவங்க, குறி பார்க்குறவங்க, எழுந்திரிச்சு யார் வர்றான்னு பாருங்கன்னு சொல்கிறது. இன்றைக்கி என்ன கிழமை பாருங்க, நல்ல நாளாக கெட்ட நாளாக, வளர்பிறையா தேய்பிறையா, இன்னைக்கு என்ன பௌர்ணமியா, இன்னைக்கு என்ன எத்தனை மனுஷனுடைய வாழ்க்கையில் நாள் பார்க்குறவங்க இருக்கா. அது கிறிஸ்தவங்க இன்னும் மனம் திரும்புகிற அநேகர் இல்லை. அநேக திருமணங்களை நான் பார்த்துருக்கிறேன். திருமணத்தை பார்த்துருக்கிறேன். கிறிஸ்தவனுடைய திருமணம். அவன் எவனோ மாமனோ மச்சானோ சொந்தமோ எவனோ சொல்லுவான், புதன்கிழமை வை, சனிக்கிழமை வைக்காது, இந்த நேரத்துக்குள்ளே வை கல்யாணத்தை. நிறைய கல்யாணத்தை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய கல்யாணங்களை எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் சொந்த பந்தங்களே தலையிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க அம்மாவோ அப்பாவோ மாப்பிள்ளோட பொண்ணோட ஏதோ நாள் பார்த்து அந்த கிழமையில பார்த்து வைப்பாங்க. இதெல்லாம் என்ன காரியம்? தேவனை நம்பாத வேசின் பிள்ளைகள் அவர்கள். இப்படியாப்பட்ட கட்டுகள் மனுஷர் கட்டி வைத்திருக்கிறது, பாரம்பரியங்கள் கட்டி இருக்கிறது. நீங்கள் நானும் அப்படி அல்ல. விடுதலையாய் வான் உயர பறக்க வேண்டியவர்கள், வான் உயர தேவனோடு பறக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். பூமியிலே கட்டப்பட்டிருக்கிற பறவை தன்னுடைய காலும் சிறகும் கட்டப்பட்ட பறவை பறக்க முடியுமா மேலே? பறக்கவே முடியாது. அருமையானவர்களே, இந்த பூமியிலே கட்ட அவிழ்க்கப்பட்டவளாய் வான் உயர தேவனோடு ஐக்கியப்படும்படிக்கு, அவரோடு கூட உறவாடும்படிக்கு மேலே பறக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள் நாம். நான் பார்த்துருக்கேன் சில நேரங்களில் சில பறவை எங்கேயும் மாட்டி சிக்கி விழுந்து சிக்கிட்டு கிடக்கும். ஆனால் அதெல்லாம் பறக்க முடியாது. ஆனால் அது கட்ட அவிழ்த்துட்டா பறந்துடும். ஆகையினால் கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். இப்படி அங்கே காரியங்கள்லாம் அதிசயங்கள்லாம் நடக்கிறத நான் பார்க்குறோம். இப்படி அதிசயங்கள்லாம் நடந்து இந்த செய்தி அப்படியே காட்டு தீ போல அந்த ஆசாரியர்கள் அந்த எருசலேம், ஏன்னா 2 மைல் தூரம் தானே இருக்காங்க. அந்த எருசலேமுக்கும் இந்த லாசருடைய ஊருக்கும் ஏறத்தாழ 2 மைல் தூரம் தான். கிட்டத்தட்ட 2 மைல் தூரத்தில் இந்த தீ காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. அங்கே எல்லா ஜனங்களும் இயேசுவை பார்க்க வந்தாங்களோ வரலையோ, லாசரை பார்க்கறதுக்காக வர்றாங்க. லாசரை கொலை செய்யறதுக்கு அவங்க முற்படுறாங்க. இந்த லாசர்னு ஒருத்தன் உயிரோடு இருந்தால் தானே இயேசுக்கு தான் நம்ம கேள்விப்பட போகிறோம். லாசரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிற்காலங்களில் சரித்திரத்தில் இந்த லாசர் எப்படி மரித்தான்ங்கிறத நான் கேள்விப்படுறேன். அந்த இதை குறித்து நான் கேட்டேன். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி அவர்கள் சபைக்கூடி வரும்போது, ஏன்னா எருசலேம் பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன செய்தார்களாம்? அவளை அக்காலையும் தங்கச்சியும் இந்த தம்பியையும் நாடு கடத்தி விட்டார்களாம். அந்த நாளில் தவறு பண்ணால் என்ன செய்யணும்னு சொன்னாங்க, இப்போ நம்ம இந்தியாவில் தவறு நடந்தால் அந்தமான் தீவுக்கு அனுப்பிச்சிட்ருவோம். அந்தமான் ஒரு தீவு இருக்குது, இன்னும் நிறைய தீவுகள்லாம் இருக்குது, நிறைய லட்சத்தீவு, எத்தனையோ தீவுகள்லாம் இருக்குது. அந்த தீவில் கொண்டே விட்டுறாங்க. அதான் அவங்களுக்கு தண்டனை. அந்த நாட்களில் பத்ம தீவில் யோவானை கொண்டே விட்டாங்க. அந்த நாட்களில் அதேமாரி இந்த லாசரையும் மார்த்தாலையும் மரியாதையும் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கொள்ளை எத்தனைத்தாங்க, அவங்கள எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க, முடியல. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா படகுல வச்சு இவங்கள தீவுக்கு அனுப்பிச்சுட்டாங்களாம். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரில. அதை குறித்து கேள்விப்பட்டேன். அருமையானவர்களே, தேவனுடைய அனந்த ஞானம், ஆச்சரியமான ஞானம் என்ன, நாம் விரும்புகிற வழியில் இல்லை, எப்படியோ அவரோட நாமம் மையப்பட்டது, அவருடைய சித்தம் நிறைவேறினது. என்னுடைய முயற்சி, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் ஒரு பிரச்சனைக்கான வேண்டும் போது பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் முடிவில் என்ன நடக்குன்னா தேவனுடைய நாமம் மையப்படும். தான் நல்ல செய்தி. ஆகையினால் இந்த பூமியின் நாட்கள் எல்லாம், வாழ்கிற நாட்கள் எல்லாம் நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு விரும்புகிறேன்னு சொன்னாக்கா, என்னுடைய சொந்த பலத்தினாலேயோ சொந்த விருப்பத்தினாலேயோ என்னுடைய புத்தி யுத்தினால ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன், செய்கிறேன், நினைக்கிறேன். அது முடிவில் என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அது மனுஷிகமாய் வந்து முடிஞ்சிடும். ஆனால் அவரே ஆரம்பமும் அவரே முடிவுமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஆரம்பமும் முடிவுமாய் இருக்க விரும்புகிறார்.
உதாரணமாக லூக்கா என்ன சுவிசேஷத்தில் லூக்கா என்ன சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளும். லூக்கா என்ன சுவிசேஷன் புஸ்தகம் 5வது அதிகாரம் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பேதுருடைய நிகழ்வு. லூக்கா என்ன சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த இயேசுடைய பிள்ளைகள், இயேசுடைய சீஷர்கள் ஒரு காரியத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் அறிஞ்சிருக்கணும். என்ன அறிஞ்சிருக்கணும்னாக்கா, என்னால், என்னுடைய முயற்சினால் என்னுடைய வாழ்க்கையில் எதையும் நான் சாதிக்க முடியாது. அது ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இயேசுவே என் வாழ்க்கையில், அவரே ஆரம்பமும் அவரே என் வாழ்க்கையில் முடிவு. சில நேரங்களில் இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வு போலவே ஏன் இது நடக்குது என்று சொல்லி அநேக சமயங்கள் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாது தான். ஆனால் முடிவில் என்ன நடந்ததுன்னா, அங்கே தேவனுடைய நாமம், குமாரனுடைய நாமம் மையப்பட்டது. இங்கே நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த பேதுருடைய வாழ்க்கையில் மீன் பிடிப்பதில் அவன் வல்லவன். எந்த இடத்துல என்ன மீன் இருக்கும், எந்த ஆழத்தில் என்ன மீன் இருக்குங்கிறதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கை தேர்ந்த வல்லவன் தான். ஆனால் இயேசுவின் சிஷ்யனாக இருப்பதற்கு ஒரு தகுதி எப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய புத்தி, யுக்தி, திறமை, அறிவு இதை வைத்துக்கொண்டு நான் பிரியப்படுத்தி வாழ முடியாது. இப்போது அவர் என் வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கணும். அவர் என் வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்காத பட்சத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இது ஆரம்பமாக அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. அவனை வலைய நீ இப்போ வலது பக்கம் போடுன்னு சொல்கிறார். உன் ஆழத்திலே கொண்டு போகும்படிக்கு உன் வலையை போடுங்கள் என்று சொல்லி நாம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் பிரயாசப்பட்டு பார்த்துட்டோம், ராத்திரி பூரா பிரயாசப்பட்டோம், ஒன்று கூட என்னோடய வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே. மார்த்தாலும் மரியாளும் எத்தனையோ வைத்தியரை கூப்பிட்டு எத்தனையோ வைத்தியம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கும், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பழிக்கலை. இதே போல் இந்த சீமோனுடைய வாழ்க்கையில், பேதுருடைய வாழ்க்கையில் ராபூரம் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நாங்கள் ராபூரம் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்கள் பிரயாசம்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவர், ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வார்த்தையின்படி போடும்போது தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் அவளுக்கு அகப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 படகுகளும் அமிழ்ந்து போகத்தக்கதான மீன்கள் அகப்பட்டது என்று வாசிக்கிறோம். இயேசுடைய வார்த்தை, வெளியே வா லாசருவே சொன்ன இந்த வார்த்தையின்படியே இந்த வலையை போடத்தக்க அங்கே பேதுருடைய வலைக்கு எல்லா மீனும் போங்கன்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். எல்லா மீனும் பேதுரு வலைக்கிட்ட போங்கன்னார், அவ்வளோதான். எல்லா மீன்களும் அங்கே அகப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பூமியின் நாட்கள்லாம் என்னுடைய பிரயாசம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை ஒன்றும் இல்லை. இங்கே உம்முடைய நாமம், உம்முடைய சுத்தம், உம்முடைய ராஜ்யம், அதுதான் என்னோடய வாழ்க்கையில் முக்கியம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் அதான் அவருடைய வாழ்க்கையில் மையம். அவருடைய வாழ்க்கையில் இந்த மையமே என்னன்னா, பிதாவே என்னுடைய நாமத்தை மையப்படுத்தும். அதுதான் அவருடையது. பிதா குமாருடைய நாமத்தை உயர்த்தினாங்க. அதான் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. பேதுருக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். இப்போது 3.5 வருஷம் பேதுருவோடு கூட ஆண்டவரோடு கூட நடந்த பேதுரு தான் இப்போது 3.5 வருஷம் இருந்துட்டான். ஆண்டவரோடு கூட வாழ்ந்தான். தன் வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம் அடைஞ்சிட்டான், ஒரு தோய்வுற்றான், சோர்ந்து போனான், பின்மாற்ற நிலையில் போயிட்டான். சரி, இந்த ஊழியம், இந்த வேலையெல்லாம் இனிமேலுக்கு லாய்க்கு வராது நான் சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் விட்டான். எத்தனையோ அற்புதங்களை கண்ட மனுஷன், இயேசுவோடு நடந்த ஒரு மனுஷன், அதிசயங்களை கண்ட ஒரு மனுஷன் இப்போ சோர்ந்து போகிறான், தைரியம் அடைகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சமயங்களில் சில பிரச்சனை, இயேசுவை மறுதளிச்சாச்சு, காரியம் ஏதோ கண்ணாப்பண்ணான்னு ஆயிடுச்சு, நாற்றம் எடுத்துட்டு வாழ்க்கையில் ஆயிடுச்சு.
நம்ம சோர்ந்து போகிறோம். பிசாசு அப்படியே சோர்ந்து பண்ணுவான். பேதுருக்கிட்ட பிசாசு அதான் சொல்லி கொடுத்துருவான். நான் யோசிக்கிறேன், நீ இனிமேலாம் அப்போஸ்தலர் ஊழியத்துக்குலாம் நீலாம் லாயக்கு இல்லை. நீ இனிமேலுக்கு என்ன, நீ பாட்டுக்கு இனிமேலுக்கு என்ன வலையை எடுத்துக்க, பழைய வேலைக்கு நீ போ, கிறிஸ்தவமாவது மண்ணாங்கட்டியாவது அதெல்லாம் விட்டு தள்ளு, போ. ஆண்டவர் முன்குறிச்சார், இந்த கல் மேலே என் சபையை நான் கட்டுவேன், நீ மனுஷரை பிடிக்கிறவனை ஆக்குவேன். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொன்னாங்க. அதெல்லாம் இப்போ மறந்துருச்சு. பிசாசு பெரிய சத்தத்தை ஓதிக்கிட்டு இருக்கான். நீ தான் இயேசுவை மறுதளிச்சிட்டில்ல, நீ இனிமேல் ஒன்றத்துக்கு லாயக்கில்லை, போ. இப்போ போயிட்டான். அதான் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆவது அதிகாரம், யோவான் 21 அங்கே 5வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியும் அவன் சொன்ன வார்த்தை என்னதுன்னா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகப்படல, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இப்போ 3 வருஷம் நீ பெரிய மீன் பிடிப்பதிலே மிகுந்த கெட்டிக்காரன், திறமசாலி, ஏதாவது வச்சிருக்கியாப்பா, ஏதாவது இருக்கா உன்ட்ட? இப்போ சொல்கிறான், 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே வார்த்தையே, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்பெல்லாம் நான் ஒன்று இல்லைன்னு ஒத்துக்கிறோனோ, அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய கிரியை, தன்னுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறோம் தான். எல்லா முயற்சியும் பண்ணி போய் பார்த்தாச்சு, எல்லா வியாதி டாக்டரையும் அழைச்சிட்டு இருந்தால் பார்த்தாச்சு, முடிஞ்சதெல்லாம் நாங்கள் லாசருக்கு வைத்தியம் பண்ணி பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். இனிமேலுக்கு இவன் பிழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை, மரணம் தான். ரைட், வியாதியாக இருக்கும்போது அவர் வருவார்னு எதிர்பார்த்தேன், அதுக்கும் வரல. செத்து போயிட்டான், துக்கத்துக்கு வருவார்னு பார்த்தோம், அதுக்கும் வரல. என்ன இந்த ஆண்டவர் நேசமாக இருந்தார், அன்பாக இருந்தார் நாங்கள் நினச்சோம். இல்லை, எல்லாம் வெளி வேஷம். ஆண்டவர் மேலே ஒரு சந்தேகம், ஆண்டவர் மேலே ஒரு மனத்தாங்கல் இருக்கா நம்முடைய வாழ்க்கையில்? வேண்டாம் அருமையானவரே. சில காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவரோ என்னுடைய கூப்பிடுதலுக்கும் என் தேடுதலுக்கும் அவர் கேட்டே இருக்கிறார். நீதிமானுடைய அந்த என்னுடைய வேண்டுதலாம் கவனமாக கேட்குறாங்க. அவர் தம்முடைய செவியை ஒருபோதும் விளக்கிறவர் இல்லை, எல்லாத்தையும் கேட்குறார். பொறுமையாய் பதில் செய்கிறவர், பொறுமையாக அவர் பதில் செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன சொல்லணும், நான் ஒன்றும் இல்லைங்கிறத ஒத்துக்கணும். நான் ஒன்றும் இல்லைங்கிறத ஒத்துக்கணும். நான் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வாசிங்க 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இங்கே வாசிக்கிறோம், அவர் போட்டார்கள். இங்கே வாசிக்கிறோம், வலதுபுறமாய் அவங்க போட்டாங்க. வலதுபுறமாய் வலையை போடும்போது அந்த வலைக்குள்ளே மீன்கள் மாட்டும்படிக்கு எங்கள் தேவன் செய்கிறார். எத்தனை மீன்களாம்? 153 மீன்களாம். எத்தனை 11 வருஷம் வாசிக்கலாம். 153 பெரிய மீன்கள். ஒரு மீன் 10 கிலோ இருக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை 15 கிலோவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். 153 மீனா எங்க? அப்பா, எத்தனை கிலோ! அங்கே பார்க்குறோம், இத்தனை மீன் இருந்தும் கூட அந்த வலை என்ன ஆகலையாம்? வலை கிழியவில்லை. வலை கிழியலை. 153 மீன் அங்கே கொண்டு வந்து தரலாம். அந்த மீனை இழுக்க முடியல, வலையை இழுத்து கொண்டு வர முடியல. அன்னைக்கு எப்படி அந்த மீனை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு பின்னாடி வந்தானோ, அதே போல் அந்த பேதுரு தன்னுடைய இந்த மீன் மேலெல்லாம் அவனுக்கு இப்போ ஆசை இல்லை. என் ஆண்டவர் இன்னும் தேடி என்னை வந்திருக்கிறாரே, அது ஒன்று போதும், அவருக்காக வாழ்ந்துருவேன் என் வாழ்நாளெல்லாம் சொல்லி அந்த வாழ்க்கையை திரும்பவும் அவருக்கு அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, ஆகையினால் இந்த நாட்களிலே நான் வாழ்கிற நாட்கள்லாம் காரியம் கண்ணாப்புன்னு ஆகிட்டே இருக்கா, மோசமான நிலை ஆகிட்டே இருக்கா, விசுவாசமாக இருக்க நாறிக்கிட்டு இருக்கா பிரச்சனை? இல்லை, கர்த்தர் அங்கே வந்து அதிசயங்களை செய்கிறவர், தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர் தான் கர்த்தர். வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கிறோம். 15:5 வாசிங்க. யோவான் 15:5.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாரி போயிடுச்சா பிரச்சனை? கல்லறைக்கு போயிடுச்சா? ஊர் தூத்திக்கிட்டு இருக்கா? பின்மாறி போயிட்டியா? உன் நிலைமை மோசமான நிலை போயிட்டு இருக்கா? திரும்ப நிமித்துகிறார். பெசகி போனது திரும்பவும் கட்டு போட்டு நிமித்துகிறது தான் உடைய நல்ல ஆண்டவர். என்னைக்கு ஓடி ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டாம். கல்லறையில் வைத்து பூட்ட வேண்டாம், வைக்க வேண்டாம். தேவன் கல்லறையிலிருந்து வெளிப்பட பண்ணுகிறார். ஒரு வார்த்தை தான் வாசிக்கணும். பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் என்னுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் இருக்கிற உன்னை நான் திறந்து பிரேத குழியில் இருந்து உன்னை வெளிப்பட பண்ணுவேன். அருமையானவளே, நம்முடைய புத்தி வேற, நம்முடைய அறிவு வேற. நாரிய நரங்குழஞ்சி காரியம் கண்ணாமுன்னா இருந்தாலும் தேவன் சர்வ வல்லமுடாக இருந்து காரியங்களை சரியாய் சீர்படுத்துவது தான் நம்முடைய நல்ல ஆண்டவர். ஆனால் பிரச்சனை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். பிரச்சனையை சரி செய்கிறவராகி என் ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறத நம்முடைய மனதில் இருதயத்தில் வைத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நன்றி. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்ட வார்த்தையின்படி நாம் அந்த யோவானில் நாம் வாசித்தபடி அந்த மாத்தாள் 11 யோவான் 11:21 மாத்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மாத்தாள் ஆண்டவரிடத்தில் மாத்தாள் வர்றாங்க. மாத்தாள் ஆண்டவரை பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இயேசுவிடத்தில் வந்து மாத்தாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அடுத்தது 32லேயும் மரியாள் வராங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். ஆண்டவர் அவங்கள முழுமையாக நம்பி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் அந்த சகோதரியும் அதே வார்த்தை சொல்கிறாங்க, இவங்களும் அதே வார்த்தை சொல்கிறாங்க. ஆண்டவரே, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் நான் சந்திச்சிருவேன் ஆண்டவரே. எதுவுமே எனக்கு சுலபமாக இருக்கு ஆண்டவரே. எல்லாமே எனக்கு இலகுவாக இருக்கு ஆண்டவரே. நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் இருந்திருந்தான்னா இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்திருக்காது ஆண்டவரே. நாற்றம் வந்திருக்காது, அவன் மரித்திருக்க மாட்டான், கல்லறைக்கு போயிருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் இல்லாத நிமித்தம் அவன் மரிச்சிட்டான் ஆண்டவரே. இப்படி ஆயிட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே, நீர் இப்போது இருக்கணும் ஆண்டவரே. நீர் இருந்தீரானால் ஆண்டவரே, நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என்னுடைய ஆயுசு முழுதும், என் வாழ்க்கை முழுதும் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசமாக எதுவானா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அவர் தலையாகிய கிறிஸ்து, தலையாகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தலைவனாக, ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயமும் அவரை நாம் பற்றி கொள்ளணும். நம்முடைய விசுவாசம், ஆண்டவரே நீரே ஆனால், உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய தெய்வம், என்னுடைய இரட்சகர் அப்படின்னு சொல்லி அவர் மீது முழு விசுவாசத்தையும் முழு நம்பிக்கையும், நம்முடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது இருக்கணும். ஒரு மனுஷர் மீதோ அல்லது நம்முடைய படிப்பு மீதோ நம்முடைய ஆற்றல் மீதோ
நம்முடைய திறமையின் மீதோ நம்முடைய விசுவாசம் இருக்கும்னா ஒரு நாள் அது நமக்கு பரிதாபத்துக்கும் அது துக்கத்துக்குரியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய விசுவாசம் நீரே ஆனால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் மாலை கூட ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய வார்த்தை சொல்லுகிற அந்த வாழ்க்கை வாழ என்னால் கூடும் ஆண்டவரே, என்னால் முடியும் ஆண்டவரே. நான் கேட்குறேன், நான் வாசிக்கிறேன், டெய்லி டிவோஷனில் எத்தனையோ வார்த்தைகளை கேட்குறேன் ஆண்டவரே. சாக்போனன் எழுதின புஸ்தகங்களை எவ்வளவோ நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே. அதெல்லாம் வாழ நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. நீரே ஆனால் ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா அப்படி நான் வாழ முடியும் ஆண்டவரே. என் குடும்பத்தை கட்ட, பிள்ளைகளை கட்ட, என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த புருஷர்களை, அந்த சகோதரர்களை, அந்த ஜீவனை நானும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. நீரே ஆனால் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத பிரயாசப்படுறது எல்லாமே வெறுமை ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை வெறுமை ஆண்டவரே, என் வாழ்க்கை வெறுமை ஆண்டவரே. நீங்கள் எனக்கு வேணும் தகப்பனே, உங்களுடைய வல்லம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீரே ஆனால் என்னுடைய விசுவாசம் உங்கள் மீது இருக்குது ஆண்டவரே. நீர் இருந்தீரானால் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், மரியாளே இப்போ நான் வந்துட்டேன், மாத்தாலே இப்போ நான் வந்துட்டேன், உங்களிடத்துக்கு நான் வந்துட்டேன், இப்போ நான் இருக்கேன். நாறுதா கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சா, 4 நாள் ஆயிற்றா, நான் இருக்கேன், இப்போ நான் இருக்கேன். ஹீரோ தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ நான் இருக்கேன். ஓ, அந்த மனுஷனுக்கு, நாரிப்போன மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மாத்தாள் மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போ நான் வந்திருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, நான் வந்திருக்கேன். அது சொல்கிறார் 40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ விசுவாசித்தீனா, இந்த வாழ்க்கை வாழணும்னு நீ நம்பினீனா, நீ என்னையே நீ நம்பி இருக்கிறபடியால் நான் உன்னை பூரண சமாதானத்துடன் உன்னை அந்த ஜீவனுக்குள்ளே நான் நடத்துவேன். அவன் உயிரோடு எழும்புவான். அந்த லாசரு உயிரோடு எழும்புவான். அந்த மகிமை இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து, ஆண்டவரை நம்பி, இயேசு கிறிஸ்துவை நம்பி, அந்த ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். பிசாசு பிடித்து தீயிலும் தண்ணீரிலும் உளுந்து, அதை மார்க்கில் நான் வாசிக்கிறோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் மார்க் 9 17-18 வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் அந்த தகப்பன் சொல்கிறார், ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், மனுஷரிடத்தில் கொண்டு வந்தேன். எப்போவெல்லாம் ஒரு பிரச்சனையை மனுஷரிடத்தில் கொண்டு போகிறோமோ அது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஆண்டவரே, சீசர்களிடத்தில் கொண்டு போனேன், அது கூடாமல் போயிற்று. ஆகையால் இப்போ என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் சுயபலத்தால் வாழ இந்த பிரச்சனை தீர்த்து கொள்ளும்படி நான் பிரயாசப்படுறேன், அது முடியல ஆண்டவரே. இந்த பிரச்சனையை, இந்த சூழ்நிலையை, இந்த மனுஷரை, இந்த நிலைமையை நான் கையாண்டு பார்க்குறேன். இப்படி பிரட்டி பார்க்குறேன், அப்படி பிரட்டி பார்க்குறேன், ஆனால் முடியல ஆண்டவரே. இப்போ என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. இன்னாரிடத்தில் கொண்டு வந்து அவர்களாலும் கூடாமல் போயிட்டு அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறார்? 21 வாசிங்க. 20 அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது.
இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். போதும். இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும், இந்த மனுஷனை என்ன சொல்கிறாருன்னா, நீரே ஆனால், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் உம்மாலே முடியும் ஆண்டவரே. உங்களை நம்புகிற ஆண்டவரே, இந்த பிரச்சனையை மாற்ற, இந்த சூழ்நிலையை மாற்ற ஆண்டவரே, இந்த மனுஷனை மாற்ற, இந்த காரியங்களை சரி செய்ய ஆண்டவரே உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்மிடத்தில் வர ஆண்டவரே, நீர் செய்யக்கூடும், நீங்கள் செய்யுங்க. நீர் ஏதாகிலும், எப்போ நீருன்னு வரும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். அவனை நோக்கி நீ விசுவாசித்தால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னிடத்துல அவ்விசுவாசம் இருக்குது ஆண்டவரே. இதே நிலைமையில் இருக்க ஆண்டவரே, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இதே நிலைமையில் இருக்க ஆண்டவரே. உம்முடைய ஜீவன், உம்முடைய பலன் இல்லை ஆண்டவரே. ஏராளமான வார்த்தையில் கேட்குற ஆண்டவரே, ஆனால் லைஃப்பில் அதை நான் கைக்கொள்ளல ஆண்டவரே. என்னுடைய அறிவு பெருத்திருக்கு ஆண்டவரே, ஆனால் வாழ்க்கை கொஞ்சமாக இருக்கு ஆண்டவரே. நான் அதுபடி வாழ பிரயாசப்படுற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே ஆனால் எனக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே, தயவு தாங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படிங்கிறார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாத்தாள் மரியாள் சொன்னது போல், இந்த தகப்பன் சொன்னது போல், ஆண்டவரே நீரே ஆனால் என் வாழ்க்கையை மாற்றும் மாலை கூட ஆண்டவரே. நீர் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் உம்மீது விசுவாசம் வைக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. உமக்குள்ளே நான் வாழ பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் இறக்க செய்யுங்கப்பா, உங்களால் கூடும். இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. இது மாதிரி தான் நீரே ஆனால். பேதுரு நம்ம கேட்டது போல் அந்த பேதுருன்னு சொல்கிறார். அந்த கடலில் ஆண்டவர் நடந்து வர்றதை பார்க்குறார். அந்த மத்தேயு சுவிசேஷம் 14, மத்தேயு 14 25 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அங்கே கடலில் மேல் இயேசு நடந்து சீஷர்களிடத்தில் வந்தார். உடனே அதை ஆவேசம் என்று கண்டு, பிசாசுன்னு கண்டு, அவங்க எல்லாரும் அலறி பயந்து இப்படி இருக்காங்க. எல்லாரும் அலறி பயப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது இயேசு அவர்களுடன் பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்றார். இயேசு அவர்களோடு பேசி, நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் தான் அப்படிங்கிறார். உடனே அவரை நோக்கி பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால். கடலில் நடக்கிறார் ஆண்டவர், நடந்து அவருக்கு முன்னாடி வராங்க. இவங்க பேதுரு ஆண்டவர் பார்க்குறார், தண்ணியில் நடந்து வரார். ஆண்டவர் தண்ணியில் நடந்து வரார். தண்ணியில் நடக்கிற ஒரு அற்புதமான காட்சியை அவர் பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு அப்போ தான் நம்பிக்கை வருது. என்னென்னா, நீரே ஆனால். ஆண்டவரே, எதற்கு இருப்பது மனுஷன் அல்ல, ஒரு சத்தியம் அல்ல, நீங்கள் ஆண்டவரே, நீர் என்னுடைய இரட்சகர், நீர் என்னை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணியில் நடக்க முடியும் ஆண்டவரே, நானும் அப்படி வாழ முடியும் ஆண்டவரே, நானும் அப்படி ஜெயிக்க முடியும் ஆண்டவரே,
நானும் என் வாழ்க்கையை ஆண்டவரே ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. ஆகையால் நானும் நடந்து வரேன் ஆண்டவரே. இந்த பேதுரு இந்த தண்ணியில் தொழில் செய்தவர், கடலில் தொழில் செய்தவர், மீன் பிடிக்கிற தொழில் செய்தவர். எத்தனையோ சீற்றங்களை பார்த்துருப்பார், எத்தனையோ சமயங்களில் அவர் அதில் நீந்தி இருப்பார். ஆனால் ஒரு காலமும் அவர் தண்ணியே நடந்ததே இல்லை. சீற்றத்தை பார்த்திருப்பார், மீன் பிடித்திருப்பார், பெரும் பெரும் மீனை பிடித்திருப்பார், தொழில் அநேக வருடமாக அதில் தொழில் செய்தார். ஆனால் ஒரு நாளும் அதில் நடந்ததே இல்லை, அந்த தண்ணியில் நடந்ததே இல்லை. இதை போல் நம் அநேக வருடங்களாய் சபையில் நாம் இருந்திருந்தாலும், நாம் கேட்ட சத்தியத்தின்படி வாழ, கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நான் வாழ, இயேசுவின் ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே 4 பேர் இருந்தாலும் ஒன்றா இருக்க, சரீரமாகி சபை கட்டப்பட, சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, சகோதரருக்குள்ள அந்த ஒரு மனமு, கிறிஸ்துவின் சிந்தை, இப்படிப்பட்ட சபையாய் கட்டப்பட ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. நீரே ஆனால் எங்களுக்கு கூட ஆண்டவரே. நாங்களாக இருந்தால் அது முடியாது ஆண்டவரே, எங்கள் சுயபலத்தில் அது கூடாது ஆண்டவரே. நீரே ஆனால் கூட ஆண்டவரே. நான் நடக்க முடியும் ஆண்டவரே. என் குடும்பத்தை கட்ட முடியும், சகோதரர்களை கட்ட முடியும், சபையை கட்ட முடியும், சூழ்நிலையை கட்ட முடியும். நீங்கள் உதவி செய்தீங்கன்னா நான் நடக்க முடியும் ஆண்டவரே. நான் எவ்வளோ நாட்கள் அங்கே தொழில் செய்திருந்தாலும், நீச்சலை நான் கற்றிருந்தாலும் ஆண்டவரே, நான் அதில் சீற்றங்களையும் புயல்களை நான் சந்தித்து அதில் சமாளித்து வந்திருந்தாலும், இப்போ நான் நடக்க வேண்டியது என்னென்னா தண்ணியில் நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சரீரமாகி சபையை கட்டணும் ஆண்டவரே. குடும்பங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. பிள்ளைங்க கட்டப்படணும் ஆண்டவரே. சகோதரர்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. அப்படி இல்லைன்னா அதெல்லாம் வெறும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அநேக நாட்களாக வார்த்தையை கேட்குற ஆண்டவரே, இன்னும் எனக்கு அந்த என்னை தாழ்த்தக்கூடிய இறுதி இல்லையா ஆண்டவரே, விட்டு கொடுக்கக்கூடிய மனசு இல்லையா ஆண்டவரே. உரசல் வரும்போது ஆண்டவரே நான் சுயத்துக்கு மறிக்காமையே வாழ்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இறுதி எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீரே ஆனால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் இறுதியத்தை மாற்ற முடியும். ஒரு மனுஷனோடு இடைப்பெறுவது எதுனா நீங்கள் தான் ஆண்டவரே, மதம் அல்ல. கிறிஸ்துவ மதம் மனுஷனை மாற்றாது ஆண்டவரே. நீர் மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆண்டவரே. அந்த ஜீவனை எனக்கு நீங்கள் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அதை நீங்கள் வாழ்ந்தீங்க, நீங்கள் நடந்தீங்க ஆண்டவரே. அது நடக்க எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு ஆண்டவரே, ஒரு தாகம் இருக்கு ஆண்டவரே. நான் அதை விரும்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி தான் அவர் கேட்குறார். நீரே ஆனால் எனக்கு வேற ஒரு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. ஒரு மனுஷன் செய்வானோ அல்லது அவங்க செய்வாங்கனோ இவங்க செய்வானோ எந்த ஒரு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா இது நடக்க ஆண்டவரே. நான் நடக்க முடியும், தண்ணியில் நடக்க முடியும் ஆண்டவரே. நீங்கள் மட்டும் இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் ஜலத்தில் நடந்து வர உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். ஆண்டவர் சொல்கிறார், நீ வா, நீ வா, உன் வாழ்க்கைக்கு என்னிடத்தில் ஒப்புக்கொடு, கிறிஸ்துவுக்குன்னு உன்னை ஒப்புக்கொடு, நீ ஆண்டவருக்குன்னு வாழ்ந்துடு. நீ வாழ்கிற சின்ன சின்ன வாழ்க்கையில், நம் குடும்பத்தில், ஜீவியத்தில், நம்ம வாழ்கிற சூழ்நிலையில் ஆண்டவருக்குன்னு அடியெடுத்து வைத்து, ஆண்டவரே நான் உமக்குன்னு வாழணும் ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் உள்ளத்தை திறந்து தர ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உன் வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்குற ஆண்டவரே, நான் வர்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, அவர் அடியெடுத்து வைக்கிறார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி, இயேசு நடந்தது போல இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தில் நடந்தான். ஜலத்தில் நடந்தான். இயற்கைக்கும் அபாரப்பட்ட வல்லமையோடு நடக்கிற வாழ்க்கை, அந்த இயற்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கை தண்ணீர் நடக்கிறது. ஓ எவ்வளோ பெரிய அதிசயம்! இயேசு நடந்ததை போலவே இவரும் நடக்க பிரயாசப்படுறாரே, நடந்தாரே. ஆண்டவரே நானும் நடக்க முடியும் ஆண்டவரே, நானும் வாழ முடியும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை நான் வாஞ்சிக்கிற ஆண்டவரே. உம்முடைய உத்தம தாசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே.
உத்தம தாசர்கள் சபையை கட்டியிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மோடு சேர்ந்து அதை செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே நானும் வாழ பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. நீரே ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் செய்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் நடந்தான். இது போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்கு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சூழ்நிலையை ஒத்து பார்த்து ஆண்டவரே எவ்வளவு நான் தேவையுள்ளவன் ஆண்டவரே, நான் எவ்வளவு எனக்கு தேவை இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. உமது வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய மாட்சிமை வேணும் ஆண்டவரே. கசாமுசான்னு இருக்கு ஆண்டவரே, கண்ணாப்புண்ணான்னு இருக்கு ஆண்டவரே. இதெல்லாம் சரியாக்க உம்மாலே கூடும் ஆண்டவரே. ஒரு குண்டு நூல் மாதிரி இருக்கு ஆண்டவரே, அது பிரிஞ்சு கசாமுசான்னு இருக்கு ஆண்டவரே. இதையெல்லாம் சரி பண்ண உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீரே ஆனால் முடிய ஆண்டவரே. என் பிரயாசமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உதவி செய்யுங்க. பிள்ளைங்க ரட்சிப்படையணும், குடும்பம் சரியாக்கப்படணும், கட்டப்படணும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. 5 பேர் 6 பேர் இருக்கோம் குடும்பத்தில், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைப்பு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லை, ஒரே குழப்பம் ஆண்டவரே. இதெல்லாம் சரியாக மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மாலே கூடும். சமாதானமுள்ள புருஷனா, சகோதரியா, சகோதரனா, குடும்பமா, சபையா ஆண்டவரே உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீர் இருந்தீரானால் அது செய்யக்கூடும் ஆண்டவரே. அதை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபையின் தயவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த தண்ணியில் நடந்தது இயேசுவை பார்த்து நடந்தான். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை பார்த்து நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்த சகோதரர்களை பார்த்து நம்மளும் வாழும்படி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கு ஒரு தேவனுடைய தாசன் உண்டு, தேவனுடைய இயேசு கிறிஸ்து உண்டு. அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு லகுவான பாதையை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். தயவுசெய்து நாம் எழுந்திருப்போம். இந்த மார்த்தாள் மரியாளுடைய காரியங்களை நாம் 20-25 வருடங்களாக கூட நாம் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மிடத்தில் அவர்களை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அவர் நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்த வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது நானும் உணர்வடைந்தேன். அந்த பெத்தானியா கிராமத்துக்கு பெத்தானியா கிராமத்தில் அந்த எருசலேமுக்கு ஆண்டவர் போகும்பொழுதெல்லாம் அந்த பெத்தானியா கிராமத்துக்கு போவார். அங்கே மார்த்தாள் மரியாள் அந்த லாசருடைய வீட்டிற்கு அவர் அடிக்கடி சென்று வந்தவராக இருக்கிறார். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இயேசு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்து போகிறார். அவர்கள் ஒரு நெருங்கின அவர்களுக்குள் ஒரு உறவு இருந்தது என்று சொல்லி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த லாசரு வியாதிப்பட்டான் என்று சொல்லி அவரிடத்தில் ஆள் அனுப்புகிறார்கள். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த நிகழ்ச்சியை ஒரு திரைப்படம் போல ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையில் இதுவரைக்கும் நாம் ஒரு மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பினது நாம் எந்த சரித்திரத்திலையும் நாம் பார்க்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உடையவர். அவருக்கு தெரியும் லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதிலே இதன் மூலமாய் பிதா மகிமைப்படப் போகிறார், மனுஷகுமாரனும் அதிகம் மகிமைப்படப் போகிறார் என்று அறிந்து அவர் கேள்விப்பட்டு மேலும் 2 நாள் அங்கே தங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் செல்லும் பொழுது அவரை வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி லாசரு மரித்து விட்டான் என்று சொல்லி ஆள் அனுப்புகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் மரியாளிடத்தில் மட்டுமல்ல நம்மிடத்திலும் கேட்கின்ற கேள்வி இதுதான். அவர் சொல்கிறார், அந்த
11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால், நான் அதை தான் உணர்ந்து கொண்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை மோசமாகி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. மனுஷரால் கூடாது எதுவோ அது தேவனாலே கூடும். நாம் கேட்டது போல, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் விசுவாசத்தை அதிகமாய், என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, நான் ஒருபோதும் இந்த சூழ்நிலையை பிரச்சனையை நான் பார்க்க வேண்டாம். அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராக இருக்கிறார். அவர் லாசருவை மற்றும் உயிரோடு எழுப்பினவர் அல்ல, இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை சிக்கல்களோ என்ன நிலைமையாக இருந்தாலும் அவருக்கு அது மிகவும் லேசான காரியம்தான் பிரியமானவர்களே. ஆனால் அந்த பிரச்சனையை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டியது இருக்குது. ஆண்டவர் அதான் பிரச்சனை இருந்தது. அவர், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஆவியிலே அவர் கலங்கி பிதாவை நோக்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை கூப்பிட்டார். சொன்ன மாத்திரத்திலேயே லாசரு கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான் பிரியமானவர்களே. வல்லமையுள்ள ஆண்டவர் தான் நம் கண்முன்னே இருக்கிறார். நாம் இந்த பூமியில் அனாதைகள் இல்லை. அதனால் நாம் அவரிடத்தில் அந்த காரியத்தை அவர்கள் பார்த்தபொழுது அவரிடத்தில் அநேக பேர் யூதர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்கிறது. ஒரு காலத்தில் நாம் எவ்வளோ காரியங்களில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அதனால் நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் சோதித்து பார்ப்போம். வந்ததிலிருந்து வாய் திறக்காத 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த மார்த்தாள் மரியாள் லாசருடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, மரியாதை பார்த்து நீர் சொன்னீர் ஆண்டவரே, தகப்பனே நீ விசுவாசிக்க கூடுமானால் கூடும் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாளிலும் கூட ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசம் வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருபோதும் நாங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டாமப்பா. தகப்பனே, நீ மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன், பிறவிக்குருடனை பார்வையடை செய்கிற தேவன், நீர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் சபை கூடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேவையோடும் பிரச்சனையோடும் கடனோடும் ஆண்டவரே வியாதியோடும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்மிடத்தில் வந்த ஒரு மனுஷனையும் நீர் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது ஆண்டவரே நீர் மறுவுத்தரவு அருளி செய்த தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றிப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆகாரத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். படைத்தகரங்களை ஆசீர்வதியும், உண்டு உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யூத் கான்ஃபரன்ஸ்க்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அதுக்கு பொறுப்பாய் இருந்து ஆண்டவரே தகப்பனே காரியங்களை பொறுப்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய சகோதரர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீர் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்நாளில் வானம் திறந்திருக்கும்படியாகவும் ஆண்டவரே பிள்ளைகள் அந்த யூத் கேம்ப் மூலியமாய் ஆண்டவரே இன்னும் அவர்கள் மனம் திரும்பவும் அநேகருக்கு சாட்சியாய் வாழவும் இளைய ஜெனரேஷனில் அவர்கள் ஆண்டவரை உமக்கு மகிமையாய் வாழவும் நீர் உதவி செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வேறு ஏதாவது